ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் மல்லிச்செடியை நர்சரியில் வாங்குவோம். ஆனால் நர்சரியில் வாங்காமல் நாமே ஈஸியாக 2 மெத்தடில் பதியன் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வீடுகளில் மல்லிச்செடியை காடு போல் வளர்த்துருப்பாங்க. அதில் ஒரு நல்ல குச்சியை கட் பண்ணுங்க. ரொம்பவும் முத்தனதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலசாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதுக்கு தேவையானதே இந்த மல்லி கட்டிங்ஸும் கத்தாழையும் தான் ரொம்பவும் முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். மல்லி கிளையில மேல் இலையை மட்டும் விட்டுட்டு கீழே இலைகள்லாம் கிள்ளி எடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்குன்னா வேர் விடுறதுக்கு முன்னாடி இந்த இலைகள்லாம் உணவு தயாரிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ கத்தாழை எடுத்து அதை ஒரு சின்ன பீஸை கட் பண்ணுங்க. அதில் இந்த கட்டிங்ஸை சொருகி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு கத்தாழையில் 2 கிளைய சொருகி தனியாக வச்சிடுங்க. ஒரு பிளாஸ்டிக் கவர் ஒன்று எடுத்துக்கங்க. அதில் கீழே தொலை ஒன்று போடுங்க. நல்லா உரமண்ணை ஃபில் பண்ணுங்க. சொருகின கத்தாழை மல்லிக்கிளைய உள்ள புதைச்சி விடுங்க. தண்ணி தெளிச்சு விட்டுருங்க. தண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் கொண்டு மூடி வைங்க. ஒரு 15 நாளில் பார்த்தோம்னா முதல்ல இருந்த கட்டிங்ஸே இப்படி இருந்துச்சு. 15 நாள் கழித்து பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. சின்னதாக துளிர் விட ஆரம்பிச்சிருக்கோம், வேரும் விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நாம் ஒரு பெரிய தொட்டியில் மாற்றிடலாம். இப்போ தொட்டியில் வளர்ந்து எவ்வளோ அழகாக முட்டு விட்டுருக்கு பாருங்க. இப்போ 2வது மெத்தடுக்கு போகலாம். இது இன்னும் ஈஸியானது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மல்லிச்செடியை பாருங்க, எவ்வளோ ஒசரத்துக்கு அழகாக வளர்ந்துருக்கு, செழிப்பாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக நாம் மல்லிச்செடிக்கு இயற்கை உரம், மாட்டுச்சாண உரம், செம்மண்ணுன்னு போட்டு விடலாம். தயிர் கரைசலை தெளித்து விட்டோம்னா நல்லா பூக்கள் பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளைகள் நல்லா வளர்ந்த பிறகு கட் பண்ணி விட்டோம்னா இன்னும் நல்லா செழிப்பாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ். மொட்டுக்களும் நிறைய விட ஆரம்பிச்சிடும். இப்போ காடு போல் வளர்ந்த மல்லிச்செடியில் உள்ள ஒரு கிளைய பள்ளம் பறித்து பக்கத்துலேயே மண் போட்டு மூடி விடுங்க. மல்லிச்செடிக்கு விடுற தண்ணியிலேயே இது வளர ஆரம்பிக்கும். நான் இதை மண் போட்டு மூடிட்டு இதை மறந்தே போயிட்டேன் பாருங்க. திடீர்னு இவ்வளோ முட்டு இருக்கேன்னு பார்த்தா நல்லா வேர் விட்டு முட்டு விட ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். உடனே இதை கிளைய கட் பண்ணி அதை வேற தொட்டியில் நட்டு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த 2 முறையில் மல்லிச்செடி பதியன் போட்டு பாருங்க. பூக்களை அள்ளுங்க. இந்த மொட்டு விடும்போது அதன் அழகு அளப்பரியது ஃப்ரெண்ட்ஸ். மல்லிச்செடி செழிச்சு வளர 8 மணி நேரம் வெயில் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஈரப்பதம் கொண்ட மண் இருக்கணும். தண்ணி வடிகிற வசதியும் மல்லிச்செடிக்கு வேணுமே. 10 நாட்களுக்கு ஒரு முறை புண்ணாக்கு கரைசல், மாட்டுச்சாணம், புளித்த தயிர் இதெல்லாம் ஊற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பூத்து முடிஞ்சதும் ஒவ்வொரு வருஷமும் கவாத்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். மேல் மண் காஞ்சாதான் மல்லிச்செடிக்கு தண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.